அத்தியாயம் 48. மாறன் இந்து பின்னே ஓட அவளோ தனது தாவணி முந்தானையை சுற்றியபடி யாரையோ தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தாள். அங்கும் இங்கும் அவளின் மீன் போன்ற விழிகள் யாரையோ தேடியபடி இருந்தது. ஓய் பச்சகிளி என்றான் சத்தமாய் விசில் அடித்து. அச்சச்சோ என நகத்தை கடித்தவள் திரும்பாமல் இருந்தாள். ஓய் பச்சகிளி என்றபடி அவள் அருகில் சென்றான். அவன் தன் அருகில் வருகிறான் என்பதை திரும்பாமலே கண்டு கொண்டவள் ஓடலாம் என எண்ணி முன்னேறும் முன்னே அவளின் கையை பிடித்து சுற்றி சுவற்றோடு அணைத்திருந்தான் கல்வன். அர்ஜுன், என்ன பண்றீங்க? என்னை விடுங்க, தள்ளி போங்க. யாராவது பார்த்தா அம்புடுதான், அப்புறம் ஐயா கிட்ட சொல்லிடுவாங்க என் அவள் பதட்டத்தில் அங்கும் இங்கும் விழிகளை சுழற்றியபடி பயத்துடன் பேசினாள். அவன் அருகாமை தரும் பயமா இல்லை யாரேனும் பார்த்து விடுவார்கள் என்ற பயமா தெரியவில்லை. அந்த நொடியே அவள் முகம் எங்கும் வியர்வை சுரப்பிகள் அரும்பி நின்றது. அவனுக்கு அந்த பயம் எல்லாம் துளியும் இல்லை. நிற்காமல் சுழற்றும் அவள் விழிகள் பயத்தில் அவள் நகம் கடிக்கும் அழகினையும் ஒற்றை கையால் தன் தலைமுடியை அழுத்தி கோதியபடி பார்த்து கொண்டிருந்தான். எத்தனையோ பெண்களை பார்த்தவன்தான். நட்பாய் எத்தனையோ பெண்களிடம் பழகியவன்தான். இருந்தும் இதுவரை எந்த பெண்ணிடமும் தோன்றாத இந்த தடுமாற்றம் ஏன் இவளிடம் மட்டும் தோன்றுகிறது? அதுவும் அந்த கோலி கொண்டு கண்கள் வேறு இன்னும் கொள்ளாமல் கொள்கிறது. அவன் இன்னும் பெண்ணவளை ரசனையாக தான் பார்த்து கொண்டிருந்தான். தள்ளுங்க பிளீஸ், யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க என பெண்ணவளோ அவனை விலக்குவதிலேயே குறியாக இருந்தாள். ஏண்டி சும்மா நைன்னு விலைக்கு போறதுலே குறியா இருக்க? என்னது டீயா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு டி சொல்லி தானே கூப்பிடுவாங்க. என்னது கல்யாணமா என இன்னும் அவள் அதிர்ச்சி ஆனாள். அடியே பச்சைக்கிளி, ஏற்கனவே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ வேற இன்னும் என் பொறுமைய சோதிக்கிற. சரி, ஓப்பனாவே சொல்றேன், உன்னை ஏன் எனக்கு இவ்ளோ பிடிச்சு போச்சுன்னு சத்தியமா தெரியலடி. இந்த குஷ்பு கண்ணம்மா, இல்ல கோலி கொண்டு கண்ணா, கோவப்பழ இதழா, இல்ல உன் விலகலா, உன் சின்ன பிள்ளைத்தனமான சேட்டையா, எனக்கே தெரியல. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே என் மனசுல கம்மு போடாமலே பச்சைக்குன்னு ஒட்டிக்கிட்ட. எதுக்கடி இப்படி என்ன பாடா படுத்துற? ஒழுங்கா சாப்பிட முடியல, ஒழுங்கா தூங்க முடியல, கனவுலயும் நீதான் வர. அந்த பக்கம் திரும்பினா நீதான், இந்த பக்கம் திரும்பினா நீதான், எங்க பார்த்தாலும் நீதான் தெரியற. என்னமோ பண்றடி நீ. உனக்கு இந்த மாதிரி ஏதாவது தோணுதா? எந்தவோ பதில் பேசாமல் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மீண்டும் அவளின் குண்டு கண்களை உருட்டி உருட்டி முழித்தாள். ஏய், இப்படி கண்ணை உருட்டாதடி, சத்தியமா கண்ட்ரோலை இழந்துடுவேன். அப்புறம் என்ன ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பில்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன், இது லவ்வோட அறிகுறி தானா? ஐ திங்க் நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். இப்படி பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன்லாம் சொல்ல தெரியல, ஆனா நல்லா பார்த்துப்பேன்டி. சத்தியமா சொல்றேன்டி, நீ அழகா இருக்க, அதனால உன் பின்னாடி அலையறேன்னு மட்டும் சீப்பா நினைச்சிடாத. சத்தியமா இல்லடி, உன்னை முதல் முறை பார்க்கும் போதே சைட் அடிச்சேன், இல்லன்னு சொல்ல மாட்டேன். எப்போ உன் கைய புடிச்சப்போ என்னை அடிச்சியோ, அப்பவே என்னையே அறியாம நீ எனக்குள்ள வந்துட்ட. நீ என்னை விட்டு விலகி விலகி போனப்பதான் உன்னைய எங்கேயும் போக விடாம என் கையிலேயே வச்சுக்கணும்னு தோணுச்சு. ஒருவேளை நீ என்னை விட்டு விலகாம என்னை மறைஞ்சு மறைஞ்சு பார்க்காம இருந்திருந்தா உன்னை விட்டு விலகி இருப்பனோ என்னவோ. இப்ப கூட பாரு, ஏதோ சினிமா டயலாக் மாதிரி என்னவோ எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஆனா இது பொய் இல்ல, நடிப்பு இல்ல, உண்மை. உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு தோணுது. விட்டும் கொடுக்க மாட்டேன். உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது ஏன் கையாலதான். ஏதோ வில்ல மாதிரி பேசுறேன்னா என்ன, பட் முடியலடி. நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவியோன்னு பயமா இருக்கு. இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இந்த முட்டி போட்டு சுத்தி சுத்தி எல்லாம் ப்ரொபோஸ் பண்ண தெரியாது. உன்னை பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்கொடி பச்சைக்கிளி. அவன் கேட்டு முடித்த நொடி சடார் என அவன் கன்னத்தில் விழுந்தது ஒரு அறை. கன்னத்தில் கை வைத்தபடி மாறன் மெல்ல நிமிர்ந்து பார்க்க அங்கு எரிக்கும் பார்வையுடன் நின்று கொண்டிருந்தாள் மித்து. அக்கா என்றான் தயக்கமாக. நிறுத்து, என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ என் தம்பியா? சொல்லுடா, நீ என் தம்பியா?
அசிங்கமா இல்ல? ஒரு பொண்ணு கிட்ட இப்படிதான் நடந்துக்குவியா? அதுவும் இவ்ளோ பேர் இருக்கிற இடத்துல யாராவது பார்த்தா உன்ன இல்லடா, இந்த பொண்ணு தான் தப்பா பேசுவாங்க. உன் அப்பா இப்படிதான் வளர்த்தாங்களா? இல்லக்கா, நான் அவளை நிறுத்து. எதுவும் சொல்லாத. தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காத. போ. ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டா அது அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அவ மனசு கெடுத்து அவ படிப்பு கெடுத்து உங்க லவ் ஜெயிக்க வைக்கிறது ஆம்பளத்தனம் இல்ல. அந்த பொண்ணுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, உனக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கு. ரெண்டையும் அடையிற வர வெயிட் பண்ணி அந்த பொண்ணு கைய பிடிக்கணும். அவ வயசு என்ன? இங்க இருந்து போ, போடா என்று கத்தினாள். மாறன் மெல்ல இந்துவை பார்த்தபடி கலங்கிய விழிகளுடன் வெளியேறினான். போகும் அவனையே விழியாகலாத ஏக்க பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் இந்து. மித்து பார்வை இந்து பக்கமாய் திரும்பியது. அவன்தான் இப்படி இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிறானா? நீயும் அங்கிட்டும் இங்கிட்டும் பாத்துக்கிட்டு பேன் நிக்கிற. இந்நேரம் யாராவது பார்த்தா உன் நிலைமை என்ன? யாரா இருந்தா என்ன? கண்ணத்துல ஒண்ணு வைக்க வேணாமா? கிராமத்துல வளர்ந்த பொண்ணு தானே, தைரியமா இருக்க வேணா? ஒரு பையன் பக்கத்துல தப்பான கண்ணோட்டத்துல வந்தா அவனை நம்ம பக்கத்துல நெருங்க விடக்கூடாது. கண்டிப்புடன் சொன்னாள். இந்துவோ தலையை குனிந்தபடி, இல்ல, அவங்க அவங்க தப்பான நோக்கத்துல வரல அண்ணி என்றால் தயங்கியபடி. மித்துவுக்கு புரிந்தது அவளுக்கும் அவனை பிடித்திருக்கிறது என்று. மெல்ல சிரித்து கொண்டாள் மித்து. இந்து, இந்த வயசுல படிப்பு தான் முக்கியம், வேற எதையும் மூளைக்கு கொண்டு போக கூடாது, புரியுதா என மெல்லிய குரலில் சொன்னாள். இந்துவோ புரிந்தது என்பது போல் தலையை ஆட்டினாள். உன் மேல உன் அப்பா ரொம்ப பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்கன்னு உன் அண்ணா அடிக்கடி சொல்வாங்க. உன் அண்ணாக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அவங்க நம்பிக்கைய பொய்யாக்கிடாத. முதல்ல நல்லா படி, நல்ல வேலைக்கு போ. அப்புறம் உனக்கு யார பிடிச்சிருந்தாலும் உன் அப்பா கிட்ட சொல்லி அவங்க சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கோ. இத்தனை வருஷம் உனக்கு எல்லாத்தையும் பார்த்து பண்ணவங்களுக்கு இதுவும் தெரியும், புரியுதா? அவங்கள கஷ்டப்படுத்திடாத. இத உன் அண்ணியா சொல்லல, ஒரு நல்ல தோழியா சொல்றேன். கடைசி வர உன் கூட வர போறது உன் படிப்பு தான். அதனால இப்போ அத மட்டும் பாரு, சரியா? இந்துவும் சரி என்பது போல் தலையை ஆட்டினாள். என் மேல கோபம் இல்லையே? அச்சோ இல்ல அண்ணி என பதறிக்கொண்டு அவள் மறுத்தாள். சரி போ, உன்னை தேட போறாங்க என்றதும் அவள் குடுகுடுவென ஓடிவிட்டாள். மித்துவும் எதையோ யோசித்தபடி அங்கிருந்து விலகி செல்ல எவ்வளவு நேரமும் இங்கு நடந்ததை மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்தனர் கந்தசாமியும் வேந்தனும். இருவருக்கும் என்ன சொல்வது என்றே புரியவில்லை. அவர்களும் மௌனமாக அங்கிருந்து மெல்ல நகர்ந்தனர். அத்தியாயம் 49. அந்த வீட்டின் ஹாலில் பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி இருக்க ஆண்கள் அனைவரும் சற்று ஒதுங்கி தள்ளி நின்றார்கள். அனைவருக்கும் மத்தியில் அமர வைக்கப்பட்டிருந்தாள் மித்து. அங்கே பழம், பூ, சந்தனம், மஞ்சள் தட்டுகள் அவளின் முன்னே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இப்படியே மசமசன் நின்னுட்டு இருந்தா என்ன பார்த்தோம்? பொண்ணுக்கு தாலி கோத்து கட்ட நேரம் ஆயிருச்சு, சீக்கிரம் பொண்ணுக்கு எல்லாரும் சந்தனம் வைங்க என அந்த கூட்டத்தின் நடுவே ஒருவர் வழக்கம் போல் கத்தினார். வேந்தனின் தாயும் அங்கிருந்த தாலி கொடியில் பொட்டுமணி, தாலி என அனைத்தையும் கோர்த்தார். வேந்தனை அழைத்தார்கள். வேந்தன் மெல்ல அவர்கள் அருகில் வந்து தாலி கொடியை கையில் ஏந்தியபடி மித்துவை பார்த்தான். அவளும் கண்களை அகற்றாது அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். கண்மணி, உங்களுக்கு சம்மதம் தானே? கண்களாலே கேட்டான். அதுவும் யாருக்கும் கேட்கா வண்ணம். என்ன என்றால் அவள் புரியாது. முதல் கல்யாணம் உங்க விருப்பம் இல்லாம நடந்துருச்சு. ஆனா இப்போ உங்க விருப்பம் இருந்தா மட்டும்தான் கட்டுவேன். சொல்லுங்க, சம்மதமா என தலையை சாய்த்து மயக்கும் புன்னகையுடன் கேட்டான். அவன் புன்னகையில் என்ன மாயம் கண்டாலோ பேதை. அவளையும் அறியாமல் சரி என்பதை போல தலையை ஆட்டினாள். தேங்க்ஸ் டி பொண்டாட்டி என்றான் ஒற்றை கண்ணடித்து. ஹா, இப்ப என்ன சொன்னீங்க என இவள் புரியாது விழித்தாள். ஒன்னும் சொல்லலையே என்றவன் விசாவை பார்த்து ஓகே என்பது போல் கண் காட்டினான். எல்லாரும் ரெடி
என தலையசைத்தான். வேந்தன் அனைவர் முன்னிலையிலும் அவளின் கழுத்தில் தங்க தாலி கொடியினை போடவும் அவர்கள் மீது அனைவரும் பூவினால் ஆசிர்வாதம் செய்யவும் சரியாக இருந்தது. இதில் மித்து அதிர்ச்சியாகி வேந்தனை ஏறிட்டாள். இதுக்கே ஷாக்கான எப்படி செல்லும் என்பதை போல் அவன் சட்டை உள்ளே ஒளித்து வைத்திருந்த டப்பாவை வெளியே எடுத்தான். அதில் தங்க மெட்டியும் தங்க கால் கொலுசுகளும் இருந்தது. அடியாத்தி, தங்கத்துல கொலுசு போட்டு பார்த்திருக்கோம் என்ற மவராசன் பொண்டாட்டிக்கு தங்கத்துல மெட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்ப பொண்டாட்டி மேல எம்பிட்டு பிரியம் வச்சிருப்பான் என அனைவரும் குசு குசுவென பேசிக்கொண்டனர். ஏயா, உன்ற மாவன் பொண்டாட்டி மேல எம்பிட்டு பிரியம் வச்சிருந்தா தங்கத்துல மெட்டி வாங்கி போடுவான், கொடுத்து வச்ச புள்ள என அங்கிருந்த பெரிய மனுஷன் ஒருவர் கந்தசாமி காதில் ஓத, அவரோ எதுவும் சொல்லாது ஓரமாக நின்று அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் நின்றார். இதில் எதிலும் பங்கு பெறாமல் ஓரமாக நின்ற வசுவுக்கு தான் எதையும் கொஞ்சம் கூட சகித்து கொள்ள முடியவில்லை. பத்த வைக்காமலே அவளின் வயிற்றில் குபு குபு என எரிந்து கொண்டிருந்தது. யாருக்கோ உள்ள கருகுது போலையே என வசு அருகில் வந்து நின்றபடி பூவு அவளை வம்பிழுக்க, ஏய் என்னடி கொழுப்பா, ரொம்ப தைரியம் கூடி போச்சா? என்ன வேணாலும் நடக்கட்டும்டி, ஆனா வேந்த மாமா எனக்கு தான். கடைசி வரை இப்படியே சொல்லிக்கிட்டு திரி, தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி. இன்னும் கொஞ்ச நாள்ல குட்டி வேந்தன் வரப்போறான், நீ கிழவியாக போற, போடி அங்கிட்டு பொசு கிட்டவளே என வசுவை ஒரு இடி இடித்து விட்டு சென்றாள். போடி போ, கூடிய சீக்கிரமே நான் யாருன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். வேந்தனும் மித்துவின் அருகில் சென்று அவள் காலை எடுத்து தன் மடியில் வைத்தான். பெண்ணவள் விழிகள் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. அவ்வளவு மரியாதை மிக்கவன், அவனுக்கென ஒரு இடத்தை உருவாக்கி வைத்திருப்பவன், தன் காலை பிடிப்பது எவ்வளவு பெரிய விஷயம். அத்தனை எளிதில் யாரும் அதை செய்துவிட மாட்டார்கள். அவள் மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரும் வேந்தனை அப்படிதான் பார்த்தனர். அங்கிருந்த அனைவருக்கும் வேந்தன் புதிதாய் தெரிந்தான். மெல்ல மெட்டியை அவளின் இரு கால்களிலும் அணிவித்தவன் கால் கொலுசனையும் அணிவித்து விட்டான். குங்குமம் எடுத்து அவளின் உச்சந்தலையிலும் தாலியிலும் வைத்தவன் அவள் எதிர்பார்க்கா வண்ணம் அவள் நெற்றியில் அழுத்தமாய் முத்தம் பதித்தான். அங்கிருந்த மக்கள் படத்தில்தான் இது மாதிரியான அழகான காட்சியை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் ஏதோ சினிமா ஷூட்டிங் போல் ஆவென வாயை பிளந்தபடி பார்த்தனர். வசுவின் வயிற்று எரிச்சலில் விட்டால் அந்த வீடே பற்றி எரிந்துவிடும் போல. இங்கு இவ்வளவு நடந்தும் இந்துவோ இதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் இல்லை. அவள் கண்கள் தேடியது என்னவோ மாறனைதான். அவளின் தேடலுக்கு சொந்தக்காரனோ ஓரமாய் நின்றபடி இவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். மீனாட்சியோ சற்று தூரத்தில் நின்றபடி கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிய தன் தங்கையின் மங்களகரமான நிகழ்வை பார்த்து மனம் மகிழ்ந்தவள் அதை தனது போனில் அழகாக புகைப்படமும் எடுக்க மறக்கவில்லை. மெல்ல அவளை அணைத்து கொண்டவன் கணவன் மீது சாய்ந்து கொண்டாள். மித்து சம்மதம் இல்லாம தான் வேந்தன் மாமா அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துதா சொன்னதோ என் மனசே சரியில்லைங்க. அவ பொசுக்குன்னு கோவப்படுவான், ஆனா ரொம்ப நல்லவங்க. அவளுக்குன்னு எதையுமே செஞ்சுக்க மாட்டா. எப்பவுமே மத்தவங்களை பத்தி தான் யோசிப்பா. அவ வாழ்க்கை எங்க வேற மாதிரி போயிடுமோன்னு ரொம்ப ஃபீல் பண்ண. ஆனா இன்னைக்கு என் மனசு நிறைஞ்சு போச்சுங்க. வேந்தன் மாமா கண்டிப்பா அவளை நல்லா பாத்துப்பாங்கன்னு நம்பிக்கை வந்துருச்சு. அவ சீக்கிரமே அவங்கள புரிஞ்சுக்கணும் என்றவளின் வருத்தம் அவனுக்கும் புரிந்தது. கவலைப்படாத மீனாட்சி, சீக்கிரமே மித்து அண்ணாவை புரிஞ்சுப்பா. என்னங்க என்னங்க என பூவு மெல்ல விசாசாட்டையை பிடித்து இழுத்தாள். அட பேச்சி அம்மா, நான் காண்றது கனவா இல்ல நெசமா? பூவே, நீ என்ன கூப்பிடுறது? என்ன ஒரு அதிசயம், சொல்லிடு பட்டு, என்ன வேணும்? அவன் காதல் வார்த்தைகளை அள்ளி தெளித்து விட்டான். அது ஒன்னு கேட்கணும். ஒன்னு என்ன, 1000 கேளு, யார் வேண்டான்னு சொன்னது? அது அது வேந்தன் அண்ணா மதினிக்கு கொலுசு மெட்டியும் தங்கத்துல போட்டாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க எனக்கு போடுவீங்களா? அதுதானே பார்த்தேன்.
எலி எதுக்கு எம்டியா ஓடுதுன்னு? பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி பட்டு புடவை வேணும், எதிர்த்த வீட்டுக்காரி மாதிரி கம்பல் வேணும், சைடு வீட்டுக்காரி மாதிரி ஜன்னல் வச்ச ஜாக்கெட் வேணும். இதுக்கு தானே புருஷன் கண்ணுக்கு தெரியுமா? அப்பதான் வாங்க போங்கன்னு வரும். இல்லனா டே வெண்ண அதை எடுடா, டே பருப்பு இதை எடுடான்னு இப்படிதானே மரியாதை வரும். அப்ப வாங்கி தர மாட்டீங்க அப்படிதானே? அதோட விடுங்க. ஆரம்பிச்சாடா, இனி என் மேலதான் தப்புன்னு ஆகிருமே. அச்சோ என் பட்டு, உனக்கு மெட்டி என்ன? தங்கத்துல அண்டா சட்டியே வாங்கி தரேன் செல்லம் என் அவள் பெண்ணை துரத்தி கொண்டு ஓடினான். அதே சமயம் யாரும் அறியா வண்ணம் வசு எண்ணெயை தரையில் ஊத்திவிட்டவள் மறைந்து நின்று கொண்டாள். எதிர்பார்த்தது போலவே சரியாக அந்த பக்கம் மித்து நடந்து வந்தாள். என் மாமனை தட்டி பறிக்கலான்னு நினைக்கிறியா? விட மாட்டேன்டி. இன்னைக்கு வழுக்கி விழுந்து உன் இடுப்பு உடையணுண்டி என மறைந்து நின்று என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்த்தாள். போனில் எதையோ பார்த்தபடி வந்த மித்துவோ கீழே கொட்டி கிடக்கும் எண்ணெயை கவனிக்கவில்லை. கவனிக்காமல் எண்ணெயில் கால் வைத்ததும் வழுக்கி கொண்டு சென்றாள். அந்த டைல்ஸ் கல்லுக்கு வேறு இன்னும் வேகமாக வழுக்கி கொண்டு சென்றாள். ஆனால் வசுவே எதிர்பார்க்காத ஒன்று அங்கு சற்று தூரத்தில் கூர்மையான கம்பி ஒன்று நீட்டிக் கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் வசுவே அந்த கம்பியை கவனித்தாள். அவளை சின்னதாக காயப்படுத்த வேண்டும் என்று மட்டும்தான் எண்ணினாலே தவிர அவளை கொல்லும் எண்ணமெல்லாம் அவளுக்கு இல்லை. மித்து நேராக அந்த கூர்மையான பகுதியை நோக்கிதான் வழுக்கி கொண்டு சென்றாள். மித்து கட்டுப்பாட்டை இழந்திருந்தாள். அவளால் நிற்க முடியவில்லை. ஹே என்றபடி வசு அவளை காப்பாற்ற வேகமாக ஓடி சென்றாள். ஆனால் அதற்குள் அந்த சம்பவம் நடந்து முடிந்திருந்தது. அத்தியாயம் 50. வசுவும் அவளை எப்படியாவது பிடித்துவிட எண்ணி வேகமாக ஓடினாள். மித்துவும் எப்படியாவது நிற்க முயற்சி செய்தாள். ஆனால் அதற்குள் அவள் அந்த கூர்மையான பகுதியை நெருங்கி இருந்தாள். அப்பொழுது ஒரு வலிய கரம் அவளை இழுத்து பிடித்து கீழே சரிந்தது. தன்னை காப்பாற்றியது தனது கணவன்தான் என எண்ணினாள் போலும். தேங்க்ஸ் வேந்தன் என்றபடி மெல்ல கண்ணை திறந்தாள். ஆனால் அவள் முன்னே இருந்தவனை கண்டு அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியுடன் விரிந்தது. அஜோ கண்மணி என்று ஓடி வந்த வேந்தனு கீழே விழுந்து கிடந்த மித்துவை மெல்ல கைப்பிடித்து தூக்கினான். கீழே விழுந்து கிடந்த மற்றொருவனின் கையை பிடித்து தூக்கி விட்டான். ரொம்ப நன்றிங்க சார், சரியான நேரத்துல என் கண்மணியை காப்பாத்தினீங்க என மித்து பக்கம் திரும்பினான். கண்மணி ஒண்ணுமில்லையே, அடிபட்டுருச்சா என்றான் தவிப்புடன். மித்துவோ அவன் கேள்வியை கவனிக்காமல் அவள் முன்னே நின்று கொண்டிருப்பவனை மட்டும்தான் கவனித்துக் கொண்டிருந்தாள். அட சொல்ல மறந்துட்டேன் பாருங்க கண்மணி, இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர். பேர் வருண். நல்ல குணம். நான் தான் உங்களை காமிக்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள சார் எங்கேயோ போயிட்டாங்க. நான் மேல தேடிட்டு வந்தா சரியா அவங்க உன்னை காப்பாத்திட்டாங்க என வருண் பக்கமாய் திரும்பினான். சார், நான் சொன்னனே என் மனைவி, அவங்க இவங்கதான் கண்மணி, இந்த வேந்தனோட கண்மணி என அறிமுகம் செய்து வைத்தான். வருணும் வலி நிறைந்த நெஞ்சோடு மித்துவை தான் பார்த்து கொண்டிருந்தான். தான் விரும்பிய பெண் தன் முன்னே இன்னொருவனின் மனைவியாக இருந்தால் யாரால் தான் தாங்க முடியும்? வருணும் வலி நிறைந்த இதயத்தை மறைத்து கடினப்பட்டு பொய்யான புன்னகையை இதழில் தவிழ விட்டான். ஹலோ ஹலோ மேடம் என்றான் வார்த்தைகள் தடுமாற. மித்துவுக்கு வேதனையாக இருந்தது. அவன் மனதை நோக்கடித்து விட்டோமோ என்று கஷ்டமாகவும் இருந்தது. அவளும் என்னதான் செய்வாள்? இந்த கல்யாணமே இவள் எதிர்பாராமல் நடந்ததுதானே. இதில் இவள் தவறு என்ன இருக்கிறது? மெல்ல புன்னகை சிந்தியவள் வணக்கம் என கைகூப்பி சொன்னாள். கால் வழுக்கியதில் பிடித்து கொண்டது போலும். திடீரென வலியில் முணங்கினாள். அதை கண்டு ஒரு சேர வருணும் வேந்தனும் பதறினார்கள். அஜோ மிது, கண்மணி என பதறிக்கொண்டு அவளிடம் சென்றார்கள். இதை யார் கவனித்தார்களோ இல்லையோ அங்கு நின்ற வசு கவனித்து விட்டாள். மித்துவா? மாமா கண்மணின்னு தானே அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. இவர் எப்படி சரியா மித்துன்னு சொல்றாரு? அதுவும் பதறிக்கிட்டு வேற போறாரு. ஏதோ இடிக்குதே, சரியில்லையே என வசு சரியாக கணித்து விட்டாள். எனக்கு ஒன்னும் இல்லைங்க, லைட்டா சுளுக்கிருக்கும் போல, வேற ஒன்னும் இல்ல
என்றதுதான் தாமதம். அவளை அப்படியே கைகளில் ஏந்தி விட்டான் வேந்தன். அச்சோ, என்ன பண்றீங்க? விடுங்க விடுங்க வேந்தன், எல்லாரும் பாக்குறாங்க என்று அவள் முணுமுணுத்தாள். அட பேசாம இருங்க கண்மணி, உங்களுக்கு சுளுக்கு எடுக்கணும். இருங்க, நான் ரூம்க்கு அழைச்சிட்டு போறேன் என வருண் பக்கமாய் திரும்பினான். சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வசு வசு குடுகுடுவென ஓடி வந்தாள். சொல்லுங்க மாமா. அவங்கள சாப்பிட கூட்டிட்டு போ, கூடவே இருந்து நல்லா கவனிச்சுக்க என அவளை கைகளில் ஏந்தியபடி அவர்கள் அறை நோக்கி சென்றான். இதையெல்லாம் பார்த்த வருணுக்கு தான் ஏனோ கூற முடியா வேதனை. அந்த பக்கம் வசுவுக்கோ வயிறு பகபகவென எரிந்தது. இவளுக்கு எதிரா என்ன பண்ணாலும் கடைசியா அவளுக்கு சாதகமாவே முடியுதே என்றவள் வருண் பக்கம் திரும்பினாள். வருணின் முகத்தில் சோகம் நிழலாடி கொண்டிருந்தது. ஏக்கமா சோகமா என்று அவளுக்கே சரியாக தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று மட்டும் அவளுக்கு புரிந்து போனது. அவன் அருகில் சென்றவள் அவனை அழைத்தாள். யோ மைதா. அவன் வேறு சிந்தனையில் இருந்ததால் அவள் அழைத்ததை கவனிக்கவில்லை. இம்முறை அவள் சற்று சத்தமாகவே கத்தி அழைத்தாள். யோ மைதாமாவு. அவன் சிந்தை கலைந்து திரும்பி பார்த்தான். என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, வா போலாம் என்றால் முன்னே நடந்தபடி. எங்க? அவன் புரியாமல் கேட்டான். வேற எங்க, கொட்டிக்கதான். ஆமா, முதல்ல என்னை எப்படி கூப்பிட்டீங்க? மைதா மாவன் தான். வாட்? மீ மைதா? ஹலோ, கால் மீ வருண். அது என்ன மைதா? அவள் விருட்டென திரும்பி நின்றாள். அவள் கண்ணை உருட்டி அவனை முறைத்தாள். யோ, என்ன உனக்கு என்ன இப்போ? நான் அப்படிதான் கூப்பிடுவேன், பேர் சொல்லிலாம் கூப்பிட முடியாது. நீ டாக்டருக்கு படிச்சா பெரிய ஆளா? நானும் படிச்சிருந்தா உன்னை விட பெரிய ஆளா வந்திருப்பேன். என்ன, என்னோட குட்டி மூளையில எதுவும் ஏறல, அம்பிட்டுதான். எனக்கும் எப்படி தோணுதோ அப்படிதான் கூப்பிடுவேன், புரியுதா என ஒற்றை விரல் நீட்டி அவனை மிரட்டினான். வருண் தான் ஆவென வாயை பிளந்தபடி அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவன் இதுவரை இது போன்ற பெண்ணை பார்த்ததே இல்லை. என்ன பொண்ணுடா இவ, என்ன தைரியத்துல என்கிட்ட இப்படி பேசுறா? இவ என்கிட்ட மட்டும்தான் இப்படி பேசுறாளா, இல்ல எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவாளா? இது ஏதோ புது ப்ராடக்ட் போலயே. அவனும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறான். மரியாதை தவறி ஒரு வார்த்தை கூட யாரிடமும் அவன் பேசியதும் இல்லை, தவறாய் பார்த்ததும் இல்லை. அவனிடம் பேசும் பெண்களும் அப்படிதான். ஆனால் இது அவனுக்கு முற்றிலும் புதிது. இதற்கு முன் அவளை பார்த்தபோது கூட இப்படித்தானே நடந்து கொண்டாள். ஒருவேளை மனநிலை சரியில்லையோ? ஆமா, அப்படிதான் இருக்கும். இத பத்தி வேந்தன் கிட்ட பேசணும் என எண்ணிக்கொண்டான். மவன, இத அவகிட்ட மட்டும் கேட்டு பாரு, அதோட உனக்கு ஊதான். யோ, கேக்குதான் இல்லையா? என்ன பட்ட பகல்ல கனவு கண்டுட்டு இருக்க? என் பின்னாடி வா, புரியுதா? வருணும் புரிந்தது போல் தலையை ஆட்டினான். அது சரி, வா, சோறு காலி ஆயிட போகுது. பந்திக்கு முந்தனோ படைக்கு பிந்தனோன்னு கேள்விப்பட்டது இல்லையா? வருண் தெரியாது என்பது போல் தலையாட்டினான். இது கூட தெரியாதா? அப்புறம் என்னதான் டாக்டருக்கு படிச்சு கிழிச்ச என்று அவள் முன்னே சென்றாள். முத்திருச்சு என எண்ணியபடி வருண் அவள் பின்னே சென்றாள். மித்துவை அறைக்கு கொண்டு வந்த வேந்தன் மெல்ல அவளை மெத்தையில் படுக்க வைத்தான். கையில் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை எடுத்து வந்தான். என்ன பண்ண போறீங்க வேந்தன்? சுளுக்கெடுக்க போறேங்க. கண்மணி, காலை காமிங்க. மித்து பதறிக்கொண்டு காலை இழுத்து சேலையால் மூடிக்கொண்டாள். என்ன பண்றீங்க? நீங்க செல்வி அம்மாவை வர சொல்லுங்க, நீங்க எதுவும் பண்ண வேணாம் கொஞ்சம் தயங்கியபடி சொன்னாள். ஏன், நான் பண்ணா என்ன? ஏன் கண்மணி, பயமா இருக்கா என மெல்ல ஒற்றை புருவம் உயர்த்தி சிரித்தான் வேந்தன். எனக்கு என்ன பயம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, பயம்தான். அதுதான் பார்த்தனே. நான் மெட்டி போடும்போது நீங்க என்ன வெச்ச கண்ணி எடுக்காம பாத்துட்டு இருந்தீங்க. இப்ப கூட எங்க நான் உங்க காலை தொட்டா என்கிட்ட விழுந்துடுவீங்களோன்னு பயம். குறும்பு மின்ன சொன்னான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்களா கற்பனை பண்ணி ஒன்னும் பேச வேணாம் முறுக்கி கொண்டு சொன்னாள்.
அப்ப காலை கொடுங்க. வேந்தன் பயமா சிரிப்புடன் கேட்டான். விடுக்கென அவள் காலை நீட்டிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். வேந்தன் மெல்ல சிரித்தபடியே அவளின் காலை எடுத்து அவன் மடியில் வைத்தான். எண்ணெய் எடுத்து அவளின் காலில் தடவினான். கண்மணி, கொஞ்சம் வலிக்கும், பொறுத்துக்கோங்க என அவளின் காலில் சுளுக்கு எடுத்தான். அவன் ஒவ்வொரு முறை காலை டக் டக் என திருப்பும் போதும் ஹாவென அவள் வலியில் முணங்கினாள். கண்மணி, மித்து மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன என்றால் புரியாமல். அதுவும் நீங்க இன்னைக்கு இந்த சேலையில ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க என அவள் கண்களை பார்த்தபடி சொன்னவனின் கைகளால் அவளின் காலை ஒரு திருப்பு திருப்பினாள். அவன் கண்ணையும் அவன் சொல்வதையும் கண்ணிமைக்காமல் கேட்டு கொண்டிருந்தாள். அவனின் அழகா இருக்கீங்க என்ற வார்த்தை ஏனோ வெட்கத்தை உண்டு பண்ணியது. அவன் காலை சரி செய்ய திருப்பியது கூட அவளுக்கு வலிக்கவில்லை போலும். இல்லை, அந்த வலிக்கு நிவாரணியாக அந்த கண்கள் இருந்ததா என்றும் அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் கண்களில் ஏதோ ஒரு மாயம் இருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்தாள் பேதை.